அனைவருக்கும் வணக்கம். இது நலம் நலமறிக்க பகுதி. தொடர்ந்து வந்துட்டு நம்ம அன்எம்ப்ளாய்மெண்ட் பிரச்சனைகளை தான் பேசிகிட்டு இருக்கோம். டாக்டர் கெம்பா கார்த்திகேயன் நம்ம கூட இருக்காரு. தொடர்ந்து பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ் பற்றியும் பேசியாச்சு, கவர்மெண்ட் செக்டர்ஸ் பற்றியும் பேசியாச்சு. முக்கியமான செக்டர் வந்து மக்கள் செக்டர். மக்கள் வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துட்டு எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம்? வேலையில்லா திண்டாட்டம்ங்கிறது ஒரு தனி நபர் சார்ந்த பிரச்சனையே அல்ல. அதனால் ஒரு தனியாள் வந்து இதை வந்து தனியால் தனி கூட்டமோ செய்ய முடியாது. அதே நேரத்தில் நமக்கு அதில் பங்கு இருக்குது. அதனால் எப்படி ஒரு சுனாமி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பேசலாம். சுனாமியை தடுக்க முடியாது நம்மளால் போய். அந்த மாதிரி தான் இது வந்து அரசாங்கம், அதே மாதிரி தொழில், அரசாங்கம் தான் அதிகப்படியாக, தொழில் நிறுவனங்கள், ஊடகங்கள். ஆனால் என்னென்னா இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு தெரியணும். என்ன ஆயிட்டுருக்குங்கிற விஷயங்கள் நம்ம அதை பற்றி பேசாமல் மற்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்திட்டு இருக்கோம். உண்மையான செய்திகள் வந்து மக்களை போய் சேரதில்லை. சேர்ந்தாலும் மக்கள் வந்து அதை விட்டுட்டு வேறு விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படையான விஷயம் வந்து திறன் வளர்ப்பு. வேலைக்கு என்னென்னலாம் தேவையான திறன்கள் இருக்குது, நம்மளால் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பட்டியலிட்டு அதில் தேர்ச்சி பெறுறது ரொம்ப முக்கியம். சீனா மாதிரி நாடுகளில் வந்து அதாவது இவங்க வயதான பெண்கள் 70-80 வயசு பெண்கள் கூட வீட்டில் இருந்தபடியே சின்ன சின்ன இதில் பாகங்களை உற்பத்தி பண்ணி சாயங்காலம் கொடுப்பாங்களாம். அந்த மாதிரி அவங்க வந்து தே மேக் சம் மணி. இந்த மாதிரி வந்து எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இதுக்கு பொருளாதார ரீதியாக மேம்படணுங்கிற எண்ணம் அவங்க உண்டு. குடும்ப அளவில் நம்ம முதல்ல அதுக்கு வரணும். அது வந்து அவசியம். யாராக இருந்தாலும் ஒரு சின்ன காரியங்கள் செய்ய முடியும். ஒரு ஃப்ரீலான்சராக இருக்கலாம், அவுட் சோர்ஸ் பண்ண வேலைகளை வாங்கி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன டேலண்ட் இருக்குது, நம்ம எதை வச்சு இதில் நம்ம ஒரு வேலையை உருவாக்கலாம் அப்படின்றோம். இந்த ஷார்ட்கட்ஸ் நிறைய வந்திருக்கு. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கிக் எக்கானமின்னு சொல்கிறோம். கிக் எக்கானமி அப்படின்னா இப்போது இதில் கேப் டிரைவர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நம்பரை ஃபோன் பண்ணால் அவங்க வரும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பர் ஃபோன் பண்ணி இல்லை நான் பேர் சொல்ல விரும்பல. அதே மாதிரி உங்களுக்கு இதை சாப்பாடு கொண்டாடுறாங்க, வேகமாக எல்லா நேரங்களையும் ஓடிட்டு இருக்காங்க. இந்த எக்கானமிக்கு வந்து இவங்க யார், இவங்களுக்கு இதுன்னு முதலாளின்னு தெரியாது இவங்களுக்கு. ஆனால் ஒரு வேலையை செஞ்சு இவ்வளவு காசுன்னு இருக்கும், ஒரு நாளைக்கு இவ்வளவு கால்ஸ் இவ்வளவு பண்ணால் இவ்வளோ வரும்னு இருக்கும். மாணவர்கள்லேருந்து எல்லாரும்னா குறிப்பாக சட்டுன்னு ஒரு பணம் வருதுன்னு உள்ளே போகிறாங்க. இதில் என்ன வருங்காலம் இருக்குன்னு பார்க்கணும். அதாவது தன்னுடைய நேரத்தை யாரோ ஒருத்தருக்கு ஓடி ஓடி செய்கிறாங்க. சரி, இன்னைக்கு அவருடைய என்ன சொல்ல ப்ராப்ளம்ஸ் தீருது, அவங்களுக்கு பணம் கிடைக்கிது, நல்ல விஷயம். வருங்காலம் என்ன மாதிரி நாளைக்கு வந்து சந்தை மாறும் பொழுது, தொழில்நுட்பம் மாறும் பொழுது, இது தோல்வி அடையும் பொழுது எங்கே போய் நிற்க போகிறோம்? ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவை. அதாவது வருங்காலத்தில் 10 வருடங்கள் கழித்து நம்ம வேலையில் தங்கணும்னா அதற்கான வேலையை இப்போ செய்கிறோமா? அது ஒரு ஆசிரியராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி கையினால் வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அவர்களாக இருந்தாலும் சரி, எப்படி ஸ்கில்டு லேபர் ஆக முடியும், எப்படி நான் சர்டிஃபை பண்ண முடியும், இதை வச்சு நான் உலகம் பூரா வேலை வாங்கக்கூடிய திறன் எனக்கு இருக்கா, இதை வந்து இதில் பல்கலைக்கழகத்தில் தான் கிடைக்குமா, கிடைக்காத பட்சத்தில் எங்கே போய் படிச்சுக்கிறது, படித்ததுக்கு எந்த மாதிரி சான்றிதழ் வாங்குறது, எந்த மாதிரி அனுபவம் வாங்குறது, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை மாணவர்கள்கிட்ட சொல்லணும். மாணவர்கள் வந்து வெறும் ஒரு டிகிரி, அது எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி வாங்குறது பத்தாது. வேற உங்களுக்கு வேல்யூ ஆடட் எஜுகேஷன் சொல்கிறாங்க. இன்னைக்கு நீ உன்னால் என்ன செய்ய முடியும்னு கேட்குறாங்க. இன்டர்வியூவில் கேட்குறது நீ என்ன செய்வேன்னு கேட்குறேன், என்ன படிச்சிருக்கேன்னு கேட்குறேன். நீங்கள் இங்கே நின்று பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எதுக்கு இந்த வேலை உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்ன நீங்கள் செய்வீங்க? உங்களால் போய் ஷூட் பண்ணிட்டு வர முடியுமா, ஆங்கராக இருக்க முடியுமா, இதுவரை ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் ஸ்கில்ஸ். அது என்ன நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, அதுதான் ஆக போகுது. ஸோ அந்த ஸ்கில்ஸ் வளர்க்கறதுல வந்து பெருமளவு நம்ம தான் மக்கள் தேடி போகணும், தேடி போகணும். ஏன்னா எல்லாத்துக்கும் டிமாண்ட் இருக்குது. நீங்கள் சமையல் நல்லா பண்ண தெரிஞ்சால் அது ஒரு மிகப்பெரிய ஸ்கில். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் இருக்கு, எக்கச்சக்கமான கைவினை பொருட்கள். இந்தியா மாதிரி ஒரு நாடு, இந்தியா, சீனா, இந்த பக்கம் கிழக்கத்திய நாடுகள் எல்லாமே கைகள்னால செய்யக்கூடிய திறன்கள் அற்புதமானது. அதை முழுமையாக நம்ம இழந்துட்டு இருக்கோம். 20-30 வருஷத்துல பாதி போயிடுச்சு. இன்னும் 20 வருஷம் கழிச்சு கைமுறுக்கு சுடுற மாமி கிடைக்காது இல்லையா? அதே மாதிரி பணம்ன்றதுலேருந்து ஆரம்பிச்சு இதெல்லாம் எப்படி நம்ம இதெல்லாம் மானிட்டைஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி சிறு தொழில் கண்டிப்பாக பாதுகாக்கப்படணும். அதற்கான வேலையை நம்ம செஞ்சே ஆகணும். சிறு தொழில்கள் தான் நம்மளுக்கு இந்தியாவோட முதுகெலும்பு. யாரோ ஒரு 100 பெரிய கம்பெனி இந்தியாவை காப்பாற்ற முடியாது. ஆனால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிறு தொழில்கள் தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும். அதற்கான ஒரு என்ன சொல்றது அரசியல் அறிவு, அதற்கான ஒரு தெளிவு, அதை நோக்கி அதை நம்ம ஸ்திர பண்ணுங்கிறதுக்காக நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை நோக்கி போகணும்.
ஏன்னா வேலையில்லா திண்டாட்டம் திடீர்னு உருவாகிற விஷயம் கிடையாது. இன்னொன்று, இப்போ உலகத்திலேயே வந்து இந்தியாவில் தான் இளைஞர்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம். இந்த அட்வான்டேஜ் இன்னும் 10-15 வருஷங்கள் இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் நம்ம? ஸோ இந்த நேரத்துலேயே நம்ம செய்யாமல் விட்டோம் அப்படின்னா நல்ல இளைஞர்கள், அவர்கள் நல்ல எல்லா வயசு இருக்குது, ஆற்றல் இருக்குது, ஆனால் வேலை கிடையாது, நேரம் நிறையா இருக்குது, சிந்தனையை பயன்படுத்த முடியாதுங்கும்போது அது நல்ல வழியில் போவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது தீமையாக தான் முடியும். அப்போ வந்து அந்த குற்றங்களையும் அந்த சூழ்நிலையும் சமூகம் முழுக்க உள்வாங்க வேண்டிய சூழ்நிலை. அப்போ கால தாமதப்படுத்திக்கிட்டோம்னா நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. இன்னைக்கு ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினச்சா இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை எப்படி நல்ல வழிப்படுத்தணும், அதுக்கு எப்படி திறன் வளர்க்கணும். என்ன கேட்டால் ஒவ்வொரு பள்ளியும், ஒவ்வொரு கல்லூரியும், ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் தனியாக திறன் வளர்ப்புக்குன்னு வைக்கணும். சில விஷயங்களை இலவசமாக சொல்லித்தரணும், சில விஷயங்களை காசு வாங்கிட்டு சொல்லித்தரணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் இந்தியாவுக்கு எதிர்காலம். ஓகே, இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்துட்டு இப்போது என்னதான் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாலும் தனியாக வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து செல்ஃபோன்டாக வந்துட்டு எல்லாமே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் கூட வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பேக்கப் பிளான் மாதிரி அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்குறதுக்கு ஒரு வழியாக அமையும்னு நினைக்கிறீங்க? அதாவது தொழில் செய்தல்ங்கிறது வேலை செய்ததை விட 100 மடங்கு சிக்கலானது, சிரமமானது, காம்ப்ளெக்ஸ். ஓகே, நீங்கள் அப்படி இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேலை கிடைக்கலன்னா நான் தனியாக ஒன்று ஆரம்பிச்சேன். தனியாக ஆரம்பிக்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. 99% தோல்வியில் முடியக்கூடிய ஒரு விஷயம் தனியார் தொழில் தொடர்பு. ஏன்னா அதற்கான பக்குவம், அதற்கான அறிவு. இப்போ என்னையே என்னால் வித்துக்க முடியல ஒரு வேலைக்கு, நான் போய் ஒரு பொருளை விற்கணும் இல்லையா? என்ன பண்ண பல பேர் காசை கரைக்கிறாங்க. நான் அதுவும் அந்த இதில், அதாவது டயர் பி, டயர் சி சிட்டியில் பார்க்குறது என்னென்னா, கொஞ்சம் வசதி இருந்ததுன்னா வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டாம்டா, நீ ஒன்று பண்ணுறா, நான் ஒரு 10 லட்சம் தரேன், நீ ஒரு 5 லட்சம் வாங்க, 2 வருஷம் கரைச்சிடறாங்க எல்லாத்தையும். ஏன்னா அதற்கான அனுபவம், அதற்கான திறன், அதை கற்றுக்கணுங்கிறது அந்த இது ஆண்டர்பிரினியர் ஸ்கில்ஸ். இப்போ ஏன் ஸ்டார்ட் அப்பில் மட்டும் வருது? இப்போ சில ஸ்டார்ட் அப் பெங்களூரில் இருக்கான், அவன் லட்சக்கணக்கில், அதுதான் இவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படி ஆரம்பிச்சுதான் இந்த கம்பெனி இன்னைக்கு எங்கேயோ போயிடுச்சு, நம்மளும் ஆரம்பிக்கலாம். அவனுக்கு முதல்ல அடிப்படையாக அதை பற்றி ஒரு அறிவு இருக்குது, அதை பற்றிய படிப்பு இருக்குது, அதை பற்றிய சூழல் இருக்குது. இப்போ ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் இருக்கிறான்னா அவன் 1000 ஸ்டார்ட் அப்பை கண்ணில் பார்க்குறான், 1000 இடங்களில் விவாதங்களில் உட்காடுறான், 100 பேர்கிட்ட சொல்கிறான், அதை பற்றி 10 பேரோட கூட்டு சேர்றான், ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒன்று அதில் பெருசாகுது. இதை பார்த்துட்டு நம்மளும் ஏதோ ஒன்று ஆரம்பித்தா நம்மளும் உடனே கோடிக்கணக்கில் போயிடுறாங்கிறது. நம்ம இது சினிமாவில் ஒரே ஒரு பாட்டில் பெரிய கோடீஸ்வரர் ஆகிற மாதிரி. அதனால தான் பல தோல்விகளுக்கு காரணம். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதை டெவலப் பண்ணணும், அதை டீச்சர்ஸ் டெவலப் பண்ண முடியும். டீச்சர்ஸ்க்கு தெரியாது. தொழில் செய்பவர்களை கூட்டு தொழிலில் என்ன பிரச்சனைன்னு பேசணும். அதை நீங்கள் இதுவாக பாடத்திட்டமாக ஆண்டர்பிரினர்ஷிப்னு ஒரு நீங்கள் பாடத்தில் படிக்க முடியாது. ரெண்டாவது என்ன, படிக்கிறப்பே அந்த வேலைகளை செய்யணும். படிக்கிறீங்க, செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கிறப்பே ஒரு 50,000 ரூபாய்க்கு தொழிலை பண்ணுறீங்க, தோற்று போகிறீங்க, பட் கற்றுக்குறீங்க, அதுக்கப்புறம் பிடிச்சிக்க முடியும். 2 தடவை 3 தடவை தோற்றும் அதில் ஆர்வம் இருக்குது, ஆற்றல் இருக்குது, திறன் இருக்குன்னா மேற்கொண்டு செய்யுங்க. ஆனால் வேலைக்கு பதில் தொழில் அப்படிங்கிறது தவறானது. ஸோ நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அடிமட்டம் அந்த பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வந்துட்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டை போக்குறதுக்கு ஒரு வழி அப்படின்றது சொல்ல வரீங்களா? கண்டிப்பாக சொல்ல முடியும். எனக்கு கேட்டால் திறன் வளர்ப்பு ரொம்ப, அதாவது இதுவாக ஸ்ட்ரக்சரலாக செய்ய வேண்டிய விஷயம், அதெல்லாம் வந்து அரசாங்கம் தான் செய்ய முடியும். நம்ம எவ்வளோ பேசியும் பிரயோஜனம் கிடையாது. என்ன மாதிரி திட்டங்கள், என்ன மாதிரி வகுக்கிறது, யாரை உள்ளே கொண்ட, இந்த தொழிலமைப்பு, எவ்வளோ சம்பளம்னு. இப்போ நீங்களும் நானும் செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் திறன் வளர்க்கிறது. உங்களுடைய திறன்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், என்னுடைய திறனுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்யலாம், எங்கே இருக்க அந்த வாய்ப்புகள், எங்கே போகணும், இதை நோக்கிய பயணமாக போகணுங்கிறதா முக்கியம். இதை வந்து வேலை செய்யும் ஒவ்வொருவருக்கும் தெரியணுங்கிறேன், வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியணுங்கிறேன். அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விதத்தில் தொழில் ஈட்டணும், இல்லாட்டி வேலை செய்யணும், ஃப்ரீலான்சராக இருக்கணும். இன்றைக்கி வந்து இன்னொரு நல்ல சூழல் வந்து ஒருத்தர் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு என்ன சூழல் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேலையில் இருக்கீங்க, வீக்கெண்டில் ஒன்று பண்ணுறீங்க, பரவாயில்ல, எக்ஸப்ட் கவர்மெண்ட் மீதி இடங்கள்ல என்ன சொல்கிறாங்க, என் வேலையை பாதிக்காத அளவுக்கு நீ என்ன வேணால் பண்ணிக்கலாம். இந்த வேலையில் நீ பாதிக்கிற மாதிரி இருந்தேன்னா பட் நீங்கள் வேறு ஒன்று செய்றீங்க, ஒரு ஹாபிக்கு ஒன்று செஞ்சுருங்க, சின்ன சின்ன தொழில் ஈட்டக்கூடிய விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். பல பேருக்கு நேரம் நிறையா இருக்குது, ஆனால் அந்த திறன் வளர்ப்புங்கிறத பற்றி கவனம் இல்லை. அதனால தான் சொன்னேன், திறன் வளர்ப்பு மட்டும்தான் வேலையின்மையை போக்கக்கூடிய, அதாவது என்ன தனிநபர் சார்ந்த விஷயங்களில்
சேர்ந்ததுன்னு சொல்ல முடியும் கண்டிப்பாக. ஓகே சார். அதாவது ஒரு மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த ரூட்ஸ் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்கில் வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கான ஸ்கில் வந்து என்னதுன்றதை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டா தான் அதுக்கான மேற்கொண்ட விஷயங்கள்லாம் நம்ம பண்ண முடியுன்றதை கரெக்டாக சொன்னீங்க. ஸோ அடுத்த வாரம் தொடர்ந்து பேசுவோம் சார் வேறு ஒரு விஷயத்தை பற்றி. நன்றி சார். வணக்கம்.